இந்த ஹாட் ஸ்டார் ப்ரோமோ எடிட்டர் யாருன்னு தெரியல. திவ்யாவும் விக்ரமும் பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்தாலும் அந்த பைபிளை விடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கட்டு அப்படி வைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும். இது நார்மலான ஒரு ப்ரோமோ தான். ஆக்சுவலாக பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப டாக்ஸிக்காக அந்த சீசன் போயிடுச்சு. ஸோ இது எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் மனுஷங்களே அவங்க எல்லாரையும் கொண்டு வரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள நம்ம கற்றுக்கிட்ட பெரிய பாடம் என்ன, நம்மளோட தப்பு வந்து திருத்திக்கிட்டோமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் டாஸ்க்லாம் கொடுக்குறாரு. ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து அவர் பண்ண தப்புகள்லாம், அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ராடாவோ ஒருத்தர் ஏமாத்தினோ அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க சொன்னோன்னே திவ்யாவுக்கு ஒரு ஃப்ரேம் ஒரு கட்டு ஒன்று வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து திவ்யா வந்து என்ன சொல்றாங்க, இன்னொருத்தவங்க கருத்தை வந்து நம்ம மேல திணிக்கிறாங்கல்ல அதை வந்து ஏத்துக்க கூடாது, கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு விக்கல்ஸ்க்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு ஃப்ரேமையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாட் ஸ்டார் ப்ரோமோ எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் திவ்யா இவங்க ரெண்டு பேர் சண்டே வந்து ரொம்ப ரசிக்கிறாப்புல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் இன்னும் கத்துக்கல. அது யாருன்னா சபரி தான். என்ன ப்ரோ சபரி நல்ல மாதிரி தானே ப்ரோ பேசினாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நல்ல விதமா தான் பேசினாப்ல. இப்போ இல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே பேசிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் ஒண்ணுமே கத்துக்காத ஒரு ஆள்னா சபரி மட்டும் தாங்க. உண்மையிலே எல்லாரையும் வந்து நம்பலாம், நம்பி அவங்க நம்மளுக்கு நம்புறாங்களோ இல்லையோ நம்ம நம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாப்புல. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் சபரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து சபரி ஒரு விஷயத்தை கத்துக்கல, என்ன தெரியுமா, வாய்ஸ் அவுட் பண்றது, தனக்கு ஒரு பிரச்சனையா எதிர்த்து கேட்கறது, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையா எடுத்து கேட்கறது. ஸோ இந்த விஷயத்தை வந்து சபரி கத்துக்கவே இல்லை. நீ நல்லவனா இருக்கலாம் சபரி, ஆனா எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. இதை பல வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, வீட்டுக்குள்ள வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க, நீ நல்லவன் தான்டா ஆனா ஒரே நல்லவனா இருக்காதுடா அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிளை திருந்தாதுன்னு தான் சொல்ல தோணுது. இதுல வேற இந்த வெங்காய ஸ்டார் தான் பாத்தீங்கன்னா டைட்டில் வேறன்னு பேசுறானுங்க. டேய் அப்படிலாம் கொடுத்து தொலைச்சிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சபரி இப்பயும் சொல்ல சபரி நல்லவன் தான், கேரக்டர் வைஸ் சபரி ரொம்ப நல்லவன் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கேமுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ சபரி கடைசி வரைக்கும் திருத்திக்கல. கடைசி வரைக்கும் அதாவது அவனுக்குள்ள எல்லாருக்கும் வன்மம் இருக்குங்க, சபரிக்குள்ளேயும் வன்மம் இருக்கு. அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஒரு ஃபேஸ் காமிக்கிறாங்கல்ல, அந்த ஃபேஸ் கண்டிப்பா வீட்டுக்கு வெளியே வந்தா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இங்க கேமரா கான்சியஸ் இன்னுமே சபரிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இப்போ வரைக்குமே இருக்கு. பெரிய ஆள்ற நீ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. கடைசி வரைக்கும் மாத்திக்கல. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வந்து ஃபீல் பண்றாருல, இந்த மாதிரி இன்னொருத்தவங்க நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், அவங்க வந்து ஃப்ராடா இல்லை வந்து ஏமாத்துக்காரங்களா இப்படிலாம் நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு விக்கல்ஸ். இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழையபோல வந்து மற்றவங்க வந்து ஒருத்தவங்க மேலே வந்து வன்மமா ஒருத்தவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் நோண்டிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சாண்ட்ராவை போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் திவ்யா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கல, திவ்யாவுக்கும் அவனுக்கும் கிளாஷ் போயிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திவ்யா செகண்ட் டார்கெட்டா, அடுத்து பார்வதி, இவங்க 3 பேர் மேலே அவனுக்கு ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க, நம்மளுக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, விக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அகைன்ஸ்டா போயிட்டா எல்லாமே பிரச்சனை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு சொல்ற ஃப்ராடு, ஏமாத்துக்காரன் இந்த மாதிரிலாம் வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணல, அவர் மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் வந்து ஏமாத்துக்காரன், அவன் ஃப்ராடு, அவன் கோலை, அவன் ஈகோ மேனியாக்கு இப்படின்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா வார்த்தை வச்சு இவர் தான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கத்துக்கிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நம்ம கத்துக்கிட்ட சிறந்த பாடம் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ அப்படின்னும் போது நான் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு விக்ரம் இப்பயாவது கத்துக்கிட்டு திருத்திக்கோங்க. இல்ல இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சும்மா டாஸ்க் ஓச சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடலாம் கூட பரவாயில்ல, நான் ஆனால் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணாலுமே வெளியே எல்லாம் செருப்புகள் தேடிக்கிறாங்க. அதுதான் உண்மை. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸுக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணலனா கூட இந்த அளவுக்கு அடி விழாது போல. விஜய் சேதுபதி விக்கல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் விக்கல்ஸை போட்டு போலன்னு போலக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விக்கல்ஸ் டீம் வந்து விஜய் சேதுபதி ஃபோன் பண்ணி, சார் எங்கள் அண்ணனை 4 திட்டு கூட திட்டிடுங்க, தயவு செஞ்சு பாராட்டாதீங்க சார், நீங்கள் பாராட்ட இன்னும் 4 மிதி சேர்த்து மிதிக்கிறானுங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையில் அந்த மனுஷன் விக்கல்ஸுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாருன்னு தெரியல, அவர் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு கெட்டதாக தான் போய் முடியுது. ஸோ என்ன சார், அது ஒரு தனி டாபிக், அவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறது தனி டாபிக்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தப்பெல்லாம் உணர்ந்து திருத்திக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் அதில் இருக்குது. ஆனால் இந்த ப்ரோமோ எடிட்டருக்கு மட்டும் அப்படி தோணல. அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் வாங்க ஃப்ராடுன்னு சொன்னோன்னே ஃப்ரேம் வாங்க வைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அவங்கள தான் சொன்னார், இந்த மாதிரி ஃப்ராடுன்னு சொல்றது, அப்புறம் இந்த கோலத்தனம் இந்த மாதிரிலாம் வார்த்தை சொன்னார்ல. ஸோ திவ்யாவை பார்த்தா சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரே நான் கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திவ்யான்னு சொல்றாங்க, மற்றவங்க கருத்துக்களை நம்மளை திணிக்கக்கூடாது, அது திணிச்சாங்கன்னா அதை வந்து அங்கேயே கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. ஸோ விக்ரம் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாரா, மற்றவங்க மேலே வந்து கருத்தை திணிப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ப்ரெஷராக வந்து திணிக்க மாட்டார். ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஒரு ஐடியாலஜியை தனக்குள்ள வந்து விதைப்பாரு. அதுதான் விக்ரம் பண்ணுவார். இங்க எல்லாருமே கானா வினத்தை பொடி எடுத்ததுக்கு விக்கல்ஸ் காரணம் இல்ல, அரோரா காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளும் பல வீடியோல சொல்லிட்டோம். ஆனா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை லைட்டா அப்படியே போட்டு விடுவார் விக்ரம். மண்டே நினைக்கிறேன், போன வாரம் மண்டே எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா கானா வினத்தும் விக்கல்ஸும் நடந்துகிட்டு இருக்கும்போது மார்னிங்ல இந்த மாதிரி பொட்டி எடுப்பீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்பாரு. இல்ல நான் இப்போதைக்கு அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப விக்கல்ஸ் கேட்பாரு, நீ பொட்டி எடுப்பியா இல்லைன்னு. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டி எடுக்கலான்னு இருந்தேன்,
நான் ஒரு விஷயம் பேசிட்டேன், இப்போ பேசி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அப்படின்னும் போது இப்போ நான் பொட்டி எடுத்தால் அது நல்லா இருக்காது, நான் ஒரு கை பார்த்துலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது நீங்கள் எடுப்பீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயத்தை பேசி நான் எடுக்க மாட்டேன், பட் நான் அது எடுக்கிறது தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஸோ ஆப்வியஸாக என்னென்ன மேட்டர்னா, அவர் வந்து இதை வந்து தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா தெரில. ஆனால் விக்ரம் வந்து ஒரு தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்குள்ள லைட்டாக விதைப்பார், அது அவருக்கே தெரியாமல் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்போது இருக்குது. பட் கொஞ்சம் மாற்றிக்கிறது அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளியே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தப்பாக தெரியுது, வெளியே வந்து நம்ம நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆக்சுவலாக நல்லது தான். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அவர் ஆல்ரெடி ஒரு காமெடியன் அப்படின்னு நம்ம அவர் தான் சொல்லுவார்ல, அது இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறத வச்சு சொல்ல, வெளியில் வந்து பண்ணுற ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறேன். ஸோ அவர் காமெடியன் தானே. ஸோ அப்படின்னும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவருக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ திவ்யா சொல்கிறாங்க, திவ்யா வந்து விக்ரமா தான் மென்ஷன் பண்ணி சொல்ல, அவங்க ஜென்ரலாக சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து யார் வந்து இது மாதிரி சொன்னாலும் அதை வந்து அங்கேயே கட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இவங்க ப்ரோமோ எடிட்டர் தான் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் வராங்க அரோரா. இந்த அரோரா பீஸ் வந்து எவன் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா உடனே செஞ்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை. ஏன்னா அரோரா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுச்சல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. என்னதான் துஷார் வந்ததுக்கப்புறம் 18 லட்சம்லாம் ஒன்றுமே இல்லை இதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி வாயில் சொன்னாலும் அந்த வயிற்றுச்சல் இருக்க தான் செய்யுது. இன்னொன்று கலையரசனும் அரோரா உட்காந்து பேசும்போது இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் அரோரா சொல்கிறாங்க, மேபி ஒரு 1 இயரில் செலவு பண்ணுறோன்னா 18 லட்சம், இல்லை 2 வருஷத்தில் செலவு பண்ணுறோன்னா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அரோரா ஒரு வருஷத்தில் 18 லட்சம் செலவு பண்ணியோமா எனக்கு தெரியலையே, அவ்வளோ அப்படி என்னமா செலவு பண்ணுவேன். அது சொல்கிறாங்க அசால்ட்டா, மேபி ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து அந்த அமௌண்ட் செலவாயிடும் அப்படின்றாங்க. அந்த அமௌண்ட் வேறு மேட்டர் இல்லை, சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லை அரோரா, கானா வேண்டது அந்த பொட்டி இயந்திரம் எடுத்துகிட்டு போனார். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா அந்த அமௌண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். அது வந்து மேபி எனக்கு அரோரா எந்த ஒரு தாட் ப்ராசஸில் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. 18 லட்சம் ரொம்ப அசால்ட்டாக ஒரு வருஷத்தில் செலவு பண்ணுறேன்றாங்க, செலவு ஆகிடுன்றாங்க, ஒரு வருஷத்தில் செலவாயிடுறாங்க. எனக்கு அது யோசிச்சே பார்க்க முடியல. ஏமா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஒரு வருஷத்தில் செலவாயிடுன்றாங்க. அது ஆக்சுவலாக சம்பாதிக்கிறது வேறு, ஒரு வருஷத்தில் 18 லட்சம் சம்பாதிப்பது வேறு. ஆனால் ஒரு வருஷத்தில் 18 லட்சம் செலவு பண்ணுறன்றது, இதனால தான் நான் சொன்னேன் அரோராக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து போட்டாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கே ஏதோ 26 லட்சமோ என்னமோ அதில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதில் பார்த்தது சொன்னேங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப நாள் முன்னாடி வைரல் கூட ஆகிட்டு இருந்ததுல, இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்ற மாதிரி. மேபி அவங்களுக்கு அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் செலவு பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் கானா வினோத் மாதிரி ஆளுங்க ஆக்சுவலாக அந்த லெவலில் இருந்து இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அவர் சொன்னார்ல எனக்கு இது கோடி ரூபாய் மாதிரின்னு சொன்னார்ல, அவருக்கு இருக்க கடனுக்கு அந்த அமௌண்ட் அப்படி தான் தெரியும். ஸோ அந்த அமௌண்ட்டை நார்மலைஸ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ண முடியல. பட் அரோராக்கு என்னதான் இருந்தாலுமே அந்த 18 லட்சத்தோட வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. ஏன் சொல்லுங்கள், அரோராக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வின்னர் இல்லைன்னு. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா கிளியராக நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திவ்யா வந்து வின் பண்ண எனக்கு ஓகே தான், சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அரோரா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அரோரா திவ்யாவுக்கு வந்து வெளியே சப்போர்ட் இருக்குது, ஸோ ஓட்டுகள் அதிகமாக வருது அப்படின்றது அரோராக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பல இடத்துல இதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் திருப்பி அரோரா மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த இடத்துல திவ்யா வின் பண்ணால் எனக்கு ஹாப்பி தான், எனக்கு வந்து நான் இருந்தாலும் எப்படியே போனாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் திவ்யா வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான், அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜென்யூனாக எனக்கு அட்வைஸ் கொடுப்பா, ரொம்ப நேர்மையாக இருப்பா, ஸோ அதனால் அவள் வின் பண்ணால் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பீஸ் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அதுவும் இந்த ஃபினாலே வீக் வரும்போது இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் இப்போ முட்டு கொடுக்குதுன்னா மேபி அரோராக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு, இங்கே வந்து திவ்யாவுக்கு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது கிளியராக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் அரோரா பொண்ணு ஃபீல் பண்ணுதுங்க, இந்த மாதிரி நம்ம போட்டி எடுக்காம விட்டோமே, நம்ம ஒன்று தோணுச்சுன்னா எடுக்கணும்னு சொல்லிச்சுல, அது உண்மை தான். உண்மையிலே அந்த பொண்ணு அப்பயே வந்து எடுத்திருந்தா 18 லட்சத்துக்கு வெளியே போயிருக்கலாம். கொஞ்சம் ஒரு பேராசை தான் சொல்லலாம், 18 லட்சமா 50 லட்சமா, ஏன்னா அப்போ தெரியல நம்ம 50 லட்சம் அடிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபீல் பண்ணுது, தோணுச்சுன்னா டக்குன்னு எடுத்துணும் அப்படின்ற மாதிரி. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.